வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சேமியா சாப்பிடலாம். விறகடுப்பில் சமைச்ச சேமியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் பெண்களே, என்ன பண்ணுறீங்கோ? நீ பாருங்கள், கேஸ் முடிஞ்சிடுச்சு. அதனால் நம்ம விறகடுப்பில் தான். இப்போ தான் புரியுது ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கு கேஸ் வந்ததுக்கப்புறம் அதுலேயே பழகிட்டோம் இல்லையா, விறகுல செய்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இந்த சிட்டியில் இருக்கவங்களாம் என்ன செய்வாங்க பாவம் இல்லை. சேமியா தான் செய்ய போகிறேன், ஏன்னா அதுதான் சீக்கிரம் ஆயிரும். அப்பா இப்போ அம்மாவை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அந்த காலத்துலையெல்லாம் கேஸ் இருந்தால் தான் சாப்பாடு செய்வேன் அப்படின்னு நம்மளை மாதிரி இருந்தான். நம்மளையெல்லாம் எப்படி வளர்த்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நினச்சே நான் விறகு போய் பொறுக்கிட்டு சரி சேமியாவது கிளறலான்னு கிளறிட்டு இருக்கேன். உங்கள் வீட்டிலலாம் எப்படி போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப சாப்பாடு, சாம்பார், பொரியல் இந்த மாதிரி அடுப்பில் செய்கிறதுக்கு எனக்கு தெம்பும் இல்லை, அதுக்கு ஏற்ற விறகும் இல்லை. நான் போய் ஏதோ ஒரு காடு கரை இங்கே பார்த்து விறகு எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் அப்படியெல்லாம் சமைக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். கேஸை நம்பியே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். கிராமத்தில் பரவாயில்ல, சிட்டியில் என்ன பண்ணுவாங்களோ. இப்போல்லாம் டெக்னாலஜி, கரண்ட் வந்துருச்சு, பிரச்சனை இல்லை தானே. கரண்ட் அடுப்பு இருந்தால் போதும். இங்கேயும் இருந்தது, ஆனால் அவர் சுத்தம், வீடெல்லாம் சுத்தம், ஒட்டரை அடித்து சுத்தம் பண்ணுறங்கிற பேரில் சேரை தூக்கி அந்த கரண்ட் அடுப்பு மேலே தெரியாமல் வச்சு அந்த கண்ணாடி கிளாஸ் உடஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். போச்சா அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் இப்போ தான் அதனோட அருமையெல்லாம் தெரியுது. ஐயோ, கஷ்டப்பட்டு அந்த சேமியாவை மட்டும் கிளறி வச்சுட்டோன்னா மதியம் வரைக்கும் அப்புறமா போயிட்டு விறகு எடுத்துகிட்டு வேறு ஏதோ ஒன்று கூட சமைச்சிக்கலாம். ரைஸ், பருப்பு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இனி கேஸ் வந்துட்டாலும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹெவியாக அது ரொம்ப கேஸ் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குன்னா விறகு எடுத்துகிட்டு நீ விறகடுப்பில் தான் வச்சு செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறேன். அப்படி கேஸ் இருக்கும்போது கேஸை மிச்சம் பண்ணோன்னா இப்படி கஷ்டப்பட தேவையில்லைல்ல. ஆமாம்மா, 2 கேஸ் வச்சுருக்கவங்கலாம் இந்த சூழ்நிலைக்கு ரொம்ப லக்கி தான். ஒரு சேமியா கிளறக்கே இவ்வளோ நேரம் ஆகுதே. அடுப்பில் செய்கிறது என்ன அவ்வளோ பெருசாக ஓவராக சீன் போட்டிருக்கா அப்படிங்கிறீங்க. அது செஞ்சு பழகினவங்களுக்கு அது தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அடுப்புலையே செய்ய தெரியாமல் செய்கிறாங்களே அவங்களுக்கு ரொம்ப 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 கஷ்டம். யாரெல்லாம் அடுப்பு யூஸ் பண்ண தெரியாமல் இப்போ இந்த சூழ்நிலையில் அடுப்பு யூஸ் பண்ணுறாங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுக்கு என்னோடய கஷ்டம் புரியும்னு நினைக்கிறேன், இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேமியா ரெடி ஆயாச்சு, அவ்வளோதான். பாருங்கள், இந்த அடுப்பில் செய்கிறதுல ஒரு இது மாதிரி இதுதான். நம்ம தேவைங்கும் போது தீ நல்லா எரியாது, தேவையே இல்லாதப்போ தான் தீ நல்லா எரியும். பாருங்கள் எப்படி எரியுதுன்னு. நம்மளுக்கு சரி தீ போதும் அப்படிங்கும் போது தான் அந்த மாதிரி தீ அனல் அதிகமாக இருக்கும், நல்லா தீ எரியும். டேஸ்ட்டு ரொம்ப வேறு லெவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். விறகடுப்பில் செஞ்சதுனால தான் என்னமோ தெரியல, ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கு. இது இந்த குழம்பு பரோட்டா குழம்பு எப்படி இருக்குன்னா இடியாப்பம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களாம் விறகுலாம சிட்டியில் இருக்கிறவங்க என்ன கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு தெரியல. சீக்கிரம் இந்த நிலமை மாறணும். ஓகே, பாய்.